இன்றைக்கி வீட்டில் இருக்கிற எல்லாரும் கெடா வெட்டுக்கு ஊருக்கு போகிறாங்க. காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் போவேன்னு சொன்னாங்க. அதனால் இட்லியும் தக்காளி குழம்பு வச்சாச்சு. இந்த தக்காளி குழம்பு காலையில் வச்சா மதிய சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். அதனால் அதுக்கு எனக்கு சேர்த்து செஞ்சுட்டேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை, தேவையான அளவு சோம்பு, கசகசா எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 பழுத்து தக்காளியை சேர்த்து தோல் சுருங்கி வர வரைக்கும் வணக்கி விடுங்க. அடுத்தது இதனோட குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற விழுது சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் 2 காஞ்ச மிளகாய் இல்லைனா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நான் போட மறந்துட்டேன், நீங்கள் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணியாட்ட வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா இதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவிட்டு இட்லி மேலே இந்த மாதிரி ஊற்றி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.